தாவேக தலைவர் விஜய்க்கு வந்து பிரச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி மறுத்துருக்காங்க. அது என்னன்னு தெரியலையே, நான் அதை கவனிக்கல. மறுக்க வேண்டிய அவசியம் இல்லையே, யாருக்கும் மறுக்க முடியாது. ஏன்னா தேர்தல் ஆணையம் அனுமதிச்சு தானே ஆகணும், எல்லாரையும் அனுமதிச்சு தான் ஆகணும். அது என்னன்னு தெரியல, எனக்கு தெரியல, நீங்க சொல்லிதான் தெரியுது. மறுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்புறம் என்ன ஜனநாயகம், அப்புறம் என்ன மக்களாட்சி? எல்லாரும் ஜனநாயகத்துல சம வாய்ப்பு சம உரிமைங்கிறது வெற்று பேச்சாயிரும். தேர்தல் கட்டுப்பாட்டுல அதிகாரிகளா வந்திருக்காங்க, இன்னும் பழைய அதிகாரிகள் வந்து திமுக இருக்காங்க. பல இடங்கள்ல வந்து எதிர்கட்சிக்கு அனுமதி மறுக்கிறாங்க. விஜய் தொடர்ந்து மறுக்கிறாங்க. தெருமுனை பிரச்சார கூட்டம்னு சொல்லிட்டு 214 ஒரு சென்னையில 140 இடங்களை தேர்வு பண்ணிருக்காங்க. ஆனா அது திமுக ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிக அளவுல கூறக்கூடிய மக்களுக்கு அனுமதி வழங்குறாங்க. எப்படி பாக்குறீங்க? தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டுல இருக்கா இல்ல திமுக? அதே நெருக்கடி இன்னைக்கு இல்ல. இப்ப தம்பி விஜய் இப்பதான் அனுபவிக்கிறாரு. நான் கடந்த 15 ஆண்டுகளா அனுபவிக்கிறேன். நான் பேச ஏதாவது கேட்டா எங்க மக்கள் நடமாட்டமே இருக்காதோ அந்த சந்துக்குள்ள கொடுத்துருவாங்க. எங்க யாருமே இல்லை, இங்க பேசிட்டு போன்ற மாதிரி. அது இன்னைக்கு தானே அவர் அனுபவிக்கிறாரு. நான் நீண்ட காலமா அனுபவிச்சுட்டு வரேன், எனக்கு பழகிடுச்சு. திமுக அமைச்சர்களுக்கு எதிராக அதிமுக வேட்பாளர்கள் தேர்வு செய்யலன்னு அதை நான் ஏற்கனவே பேசிட்டேன், ஏற்கனவே சொல்லிட்டேன் சார். அதே போல உள்ளூர் பிரச்சனை, காஞ்சிபுரம் பட்டு சேலை, இந்த தங்கம் விலை உயர்வுனால பெரும்பாலான போலி பட்டு சேலைகள் தான் வந்திருக்கு. இது கூட்டுறவு சங்கம்லாம் மேம்படுத்தல, ஏற்கனவே கூட்டுறவு சங்கம்லாம் அழிஞ்சு போச்சு. இப்போ போலி பட்டு சேலை தான் பல்வேறு மாநிலங்கள் மாவட்டங்களுக்கு எடுத்துட்டு போறாங்க. அது வரைக்கும் எந்த அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்கல. இப்ப தங்க விலை உயர்னால இன்னும் பட்டு சேலை வந்து நமக்கு இருக்கிறது அரசாங்கம் இல்ல, அது ஒரு வியாபார கூடம். நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க தலைவர்களை தேர்வு செய்யறது இல்ல, வியாபாரிகளை. நீங்க எப்பவுமே நீங்க பாருங்க, மார்ட்டின் லூதர் கிங் சொல்றான், உன் நாட்டின் வளங்கள் அதிகாரத்தில் இருப்பவனால் சுரண்டப்படுமானால் நீங்கள் வாங்கி வந்தது சாபம்ங்கிறான். எல்லாமே இங்க வருங்க. மலையை விற்பான், மணலை விற்பான், நீரை விற்பான், காற்றை விற்பான். அப்புறம் அவன்கிட்ட போய் வியாபாரிகிட்ட நாட்டை கொடுத்துட்டு, அண்ணே நம்ம புடவை இல்லைண்ணே வெளிமாநிலத்து நம்ம விவசாயம் செய்கிறோமா இல்லையா? அப்போது பொங்கலுக்கு அரிசி நம்மள்கிட்ட கரும்பு இருக்கா இல்லையா? வெள்ளம் இருக்கல, குஜராத்லேருந்து எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? இப்போ நாங்கள் கேட்குற தம்பி, நீங்கள் கவனிங்க, குஜராத்லேருந்து அரிசி வெள்ளம் வந்துச்சு. ஏன் நம்மகிட்ட அரிசி இல்லை, நம்மகிட்ட வெள்ளம் இல்லை? அப்போது இங்கே இருக்கிற விவசாயிகிட்ட வாங்காமல் அங்கே போய் குறைச்ச விலைக்கு வாங்கி வந்து இங்கே கொடுக்குறது. அப்போ இது என்னன்னா, இது மாதிரி தான் இந்த பட்டில் வேறு மாநிலங்க தரக்குறைவான பட்டை கொண்டு வந்து நம்ம இனிமேல் காஞ்சிபுரம் பட்டுனாவே அதுக்கு மரியாதைலாம் போயிடும். இந்த கலப்பு வரும்போது அந்த பட்டு ஒன்றும் தரமா இல்லைன்னு, அது நம்ம பட்டு இல்லை. ஆனால் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் இனிமேலாவது ஒரு நல்ல தலைவரை தேர்வு செஞ்சு அவன்கிட்ட நாட்டை கொடுக்க பாருங்க. தரகர்கிட்ட கொடுத்துறாதீங்க, தரகர்கிட்ட புரோக்கர்கிட்ட கொடுத்துறாதீங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.